பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டா அந்த ராஜா என்ன செய்ய வேண்டும்? தேவன் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு சொல்லுகிறார், அமலேக்கியரை முற்றிலுமாக நீ அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த சவுல் என்ன பண்றாரு? அமலேக்கியரை முற்றிலுமாக அழிக்கல. அவர் அப்படி அழிக்காததுனால அந்த அமலேக்கியர் மூலமாகவே அந்த சவுலுக்கு மரணம் வந்துச்சு. அடுத்ததாக தேவன் சிம்சோனை அபிஷேகம் பண்ணிவிட்டு பெலிஸ்தியரை அழிக்கும்படியாக சொல்லுகிறார். அந்த பெலிஸ்தியரை அவன் அழிக்காம அந்த பெலிஸ்தியரோடு சமாதானமாக அவங்க கூட பெண் கொண்டு இருந்தபடினால அந்த சிம்சோனுக்கு அழிவு அந்த பெலிஸ்தியர்கள் மூலமாகவே வந்துச்சு. அடுத்ததாக தேவன் யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆகாபுடைய குடும்பத்தை அழித்து போடும்படியாக சொல்லுகிறார். அந்த யெகூ முற்றிலுமாக அழித்து போடுகிறார். இது போல இந்த நாட்கள்ல இந்த காலத்தில் இருக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் அபிஷேகத்தை ஏன் கொடுக்கிறார்? நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வசனத்தின்படி அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை அந்த பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். சரீரத்தின் செய்கைகள் என்று சொன்னா என்ன? நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளை அழிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களிலும் இச்சைகள் போர் செய்யுமா? அந்த இச்சைகளை ஒரு தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம அழிக்கணும். அப்படி அழிச்சா நம்ம பிழைப்போம். நீங்க இச்சைகளை அழிக்க வேண்டும். இந்த காலத்திலே அதிகமாக பிசாசானவன் இச்சைகளை கொண்டு வந்து போர் செய்கிறான். அந்த பிசாசோடு நம்ம போர் செய்து ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த இச்சைகளோடு நம்ம சமாதானமாக கூடாது. சமாதானமாகி இச்சையை நம்ம சரீரத்துல இடம் கொடுக்க கூடாது. யெகூ அந்த ஆகாபுடைய மனைவியாகிய யெசபேலை அழித்து போடுகிறார். யெசபேல் எப்படிப்பட்டவள்? கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறவள். அப்படிப்பட்ட ஒரு ஆவியை யெகூ அழித்து போட்டான். இந்த காலத்தில் அந்த யெசபேலின் ஆவி அதிகமாக கிரியை செய்கிறது. தேவ ஜனங்களுக்குள்ளும் அந்த ஆவி கிரியை செய்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறது, கண்களுக்கு மையிடுகிறது, அதிகமாக தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட யெசபேலின் ஆவி கிறிஸ்தவர்களுக்குள் அதிகமாக கிரியை செய்கிறது. இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்க சரீரத்தில் போர் செய்கிற இந்த யெசபேலின் ஆவியை நீங்க அழித்து போட வேண்டும். அப்படி அழித்து போட்டால் நீங்க பிழைப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் அந்த ஆவியோடு நீங்க சமாதானமாக இருந்து அதற்கு இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவியை உங்களை அழித்து போடும். அதனால ஒரு தேவ பிள்ளை நல்ல போர் செய்ய வேண்டும். நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7-8. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல ஒரு தேவ பிள்ளை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். உங்க சரீரத்துல போராடுகிற இச்சைகளை நீங்க போராடி ஜெயித்து இந்த பவுலை போல நீங்க சொல்ல வேண்டும். அப்போதான் உங்களுக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். அதிக ஜாக்கிரதையாக இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். உங்க சரீரத்தில் போராடுகிற எல்லா இச்சைகளின் ஆவிகளை நீங்க ஜெயிக்க வேண்டும். அதற்காக நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த இச்சைகளின் ஆவிகளை ஜெயித்து உங்க நீதியின் கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.